இல்லை, இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருந்துன்னு சொல்லிட்டுனா ஒரு மிகப்பெரிய பொங்கல் கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தடங்களாக இப்போ வந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தளபதி விஜயா தான் வந்திருப்பார். இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒரு பேனரோட படம் வருது. சரியான கொண்டாட்டம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை தியேட்டர்களையும் இன்றைக்கி காலையிலேருந்து திருவிழா மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 டேஸ் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாளைக்கு அத்தனை ஊர்லேயும் ஹவுஸ்ஃபுல். சின்ன கிராமங்களில் வந்து அந்தளவுக்கு டைட்டாக இருக்காது. இன்றைக்கி நல்லா இருக்குது, நாளைக்கு நாளைக்கு தசமாக இருக்கும். பட் சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி இந்த மாதிரி இருக்க அத்தனை ஊர்களையும் இந்த 4 நாள் டிக்கெட் அத்தனை விற்று தீர்ந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கிற படம். அதுவும் அவர் கடைசி படம்னு சொல்கிறதுனால மக்கள் அத்தனை பேரும் ஒரு தடவையாக தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்போ காலையில் ஃபஸ்ட் ஷோ பெங்களூர், கேரளா எல்லாமே முடிஞ்சிருச்சு. படம் பார்த்துட்டு வந்தவங்க அத்தனை பேருமே மிக சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை படத்தில் வந்து பொங்கலுக்கு வந்துருந்துன்னு சொல்லிச்சுன்னா எலெக்ஷன்லேயே வந்து நாங்கள் அதை விட அதிகமாக ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி டிவிக்கு ஆடியன்ஸ் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு படம் இருக்குது. அதனால் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ அந்த ஜனநாயகன் படத்தோட தடைகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து முன்னையே அந்த டவுன்லோட் பண்ணி அந்த எல்லா அந்த இதில் பார்த்துருக்காங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ படம் இப்போ வெளிவந்திருக்கு. இது அந்த ஏற்கனவே பார்த்தது வந்து இப்போ வெளிவந்திருக்கு, திரையரங்கில் வெளிவந்திருக்கு, ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்து? ஒன்றும் கிடையாது, பாதிப்பு ஏற்படுது ஒன்றும் இல்லை. என்ன காரணம் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு கருப்பு படமே எடுத்துக்கங்க. தியேட்டரில் எல்லாருமே பார்த்தாங்க, தியேட்டரில் பார்த்து பெரிய ஹிட் அந்த படம். ஆனால் அதே படம் ஓடிடியில் வந்து ஓடிடியில் அந்த படம் ஃபெயிலியர். ஏன்னா ஓடிடியில் பார்த்தா யாருக்குமே அந்த படம் பிடிக்கல. என்ன காரணம்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிடியில் கிடைக்காது. அதே மாதிரி தான் ஜனநாயகன் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோனுடைய படம். இந்த படத்துக்கு அவங்க வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணி அதனுடைய சவுண்ட் சிஸ்டம் ஆகட்டும், அதனுடைய காட்சி அமைப்புகள் ஆகட்டும், அதனுடைய பிரம்மாண்டமாகட்டும், இதெல்லாம் நீங்கள் வந்து ஓடிடியில் வீட்டில் உட்காந்து அந்த சின்ன டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. தியேட்டரில் பார்த்தா தான் அந்த கொண்டாட்டம் இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு 2 பேர் 4 பேர் வீட்டில் உட்காந்து பார்க்குறது, அந்த சினிமாவை பொறுத்தல எப்போவுமே நீங்கள் 100 பேர்த்தோட 200 பேர்த்தோட கைதட்டி ரசித்து சிரித்து அதை பார்க்கும்போது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். அது இப்போ விஜய் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஸ்க்ரீனில் வரும்பொழுது அந்த பிரம்மாண்டம், அவங்களுடைய அந்த நடவடிக்கை, படத்தினுடைய அந்த ஆக்ஷன் சீன்ஸு இதெல்லாம் வந்து தியேட்டரில் மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் அந்த ஓடிடியில் 1,20,00,000 பார்த்துருக்காங்கன்னு சொல்லி தமிழக அரசு கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 1,20,00,000 பேர் மறுபடியும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்ப்பாங்க. அதனால் வந்துட்டு ஓடிடினால இந்த படத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும், திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து திரைத்துறைக்கு ஒரு, அதாவது ஒரு வருமானத்தை ஈட்டித்தர, இந்த கலெக்ஷன் பண்ணித்தர ஒரு ஹீரோ. இப்போ இது வந்து அவரோட கடைசி படம் அவர் அறிவிச்சிட்டாரு. நீங்கள் அந்த திரைத்துறையாக நீங்கள் அதை எப்படி இல்லை, நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் வந்து அது அவருடைய விருப்பம். நம்ம அவர் வாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக திரைத்துறைக்கு நஷ்டம் தான். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு ஹீரோ உருவாவாங்க. சினிமாவே அப்படி தான். ஆரம்ப காலத்தில் தியாகராஜ பகதூர், சின்னப்பா, பியு சின்னப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி வந்தாங்க. அதுக்கப்புறம் ரஜினி கமல் வந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்தாங்க. இனியும் அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க. இது காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான். விஜய் வந்து போனது எங்களுக்கு பெரிய இழப்பு தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வந்துட்டார், முதலமைச்சரும் ஆகிட்டார். அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து நம்ம நடிகன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அப்படி முதலமைச்சரான கடைசி படத்தோடு நிறுத்திட்டார். அதே மாதிரி தான் இவர் நிறுத்திருக்கார். இவர் என்ன முன்கூட்டியே சொல்லிட்டார். எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார்னா கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தார். கடைசி படங்கிறது அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் கடைசி படம் நிறுத்தினார். இவர் அப்படி இல்லை, ஏறத்தாழ 1 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்துருந்துட்டு என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் சொல்லிட்டு தான் பண்ணார். அது வந்து அவருடைய விருப்பம் தான். அவருடைய விருப்பம். எங்களுக்கெல்லாம் அது வருத்தம் தான். ஏன்னா ஒரு பெரிய மாஸ் ஹீரோ தியேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுக்குற ஹீரோ படத்தை நடிக்காமல் போகிறாருன்னு வருத்தம் தான். ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு சிறந்த முறையில் இன்றைக்கி வந்துருந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டார், நல்ல முறையில் ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். எங்களுடைய திரைத்துறையிலேருந்து போன ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு முதலமைச்சராகி சிறப்பாக நடந்துக்கும் போது எங்களுக்கு சந்தோஷம் தான். இன்னும் சொல்லப்போனால் விஜய் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனோடனே நான் போய் சந்தித்தேன். ஏறத்தாழ 25 வருஷத்துக்கு முன்னால் திருப்பாச்சி ஷூட்டிங்கில் போய் நான் பார்க்கும்போது எப்படி இருந்தார் விஜய், அதே மாதிரி தான் இப்போ இருந்தார். எந்த விதமான மாறுதல் நான் பார்க்கல. சிஎம் சீட்டில் உட்காந்துருந்தாங்கிறதுக்காக அவரை வந்துட்டு வேறு மாதிரி ட்ரீட் பண்ணல. போன உடனே நல்ல வார்ம் வெல்கம் கொடுத்தாரு, நல்லபடியாக எங்களை இது பண்ணார், ரிசீவ் பண்ணார். அதனால் அவர் இன்னும் மாறவே இல்லை. அவர் எப்பவும் இருக்கு. அவர் ஒரே என்ன சொல்கிறாருன்னு திருப்பி நம்ம வந்து ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், அந்த எண்ணத்தில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிற ஒருத்தர் வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றிகரமான ஹீரோவாக இருந்துட்டார். வெற்றிகரமான முதலமைச்சராகவும் அவர் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்.